மைண்டில் ஏற்றிக்க. இப்போ நீ என்ன பண்ணுறன்னா கேட்டை நல்லா இழுத்து பூட்டிட்டு சாவி எடுத்துட்டு அதான் அந்த இருக்கு பார் கார் செட்டு, அங்கே போய் அப்படியே சில மாதிரி உட்காந்துக்கிறேன். சூர்யா எப்போ வராரோ அப்போ போய் கேட்டை திறக்கிறேன், சரியா? ஆமாம், சூர்யா கார் எதுன்னு உனக்கு தெரியுமில்ல? சூர்யாவுக்கு மட்டும் நீ கேட்டை திறந்து விட்டா போதும். மற்ற யார் வந்தாலும் சரி, எந்த கொம்பை வந்தாலும் சரி, நீ கேட்டை மட்டும் திறக்கவே கூடாது. வேற யாராவது வந்து கேட்டை பிடிச்சி ஆட்டலாம், தட்டலாம், சத்தம் கூட போடலாம். எது நடந்தாலும் சரி நீ கண்டுக்கவே கூடாது. நீ பாட்டுக்கு ஆணி அடிச்ச மாதிரி உட்காந்துருக்கணும், புரியுதா? சரிங்க. யோ, எப்படி மண்டே ஆட்டினா போதுமா? போய் நல்ல கேட்டை இழுத்து பூட்டிட்டு சாவி எடுத்துட்டு போய் அந்த கார் செட்டில் உட்காந்துக்க. ஓ, பேந்து முடிக்கிறே, சீக்கிரம் போயா. சீக்கிரையா, வெடிஞ்சிட போகுது. யோ இனியா நல்லா பூட்டிட்டியா? சோலையை முடிச்சிட்டீல? போய் கார் செட்டில் உட்காந்துக்க, சரியா? சரி. இங்கதான். இந்தாங்க. நன்றிம்மா. பூட்டி இருக்கு. அண்ணே, செக்யூரிட்டி அண்ணே, அண்ணே. அண்ணே எங்க இருக்கீங்க அண்ணே? கல்யாணம் அண்ணே, அண்ணா கொஞ்சம் கேட்டை திறந்து விடுங்க அண்ணே. ஐயோ, அப்ப வீட்டுல இல்லையா அந்த பிள்ளை? இவங்க வேற கேட்ட அடைச்சுக்க, யார் வந்தாலும் கேட்ட திறக்காதான்னு சொன்னாங்க. இப்ப என்ன செய்யுது? ஓய், அண்ணே, கல்யாணம் அண்ணே, யாராவது கேட்டு தரங்கள. செக்யூரிட்டி அண்ணே, கல்யாணம் அண்ணே, அண்ணா எங்கன்னு இருக்கீங்க? அங்க பாரு, வெளியே நிக்க போறான். பார்த்துட்டு திறக்க சொல்ல மாட்டாங்க. சூர்யா சாருக்கு ஃபோன் பண்ணலாம், ஆனா அவர் இதை வச்சே ஒரு பெரிய பிரச்சனை பண்ணிடுவாரே. இதே மாதிரி ஃபுல் நைட்டும் அவ ரோட்லயே நிக்கணும்க்கா. தெரு நாய்ங்கெல்லாம் வந்து அவளை பிச்சு புடுங்கணும். ஆத்தாடி, நீ ரொம்ப ஓவர போறமா. சும்மா இருங்க மாமா. நீங்க நம்ம வீட்டுக்குள்ள நாம 3 பேரும் எப்படி ராஜா மாதிரி இருந்தோம். இவ வந்ததுக்கு அப்புறம் நம்மளாம் எப்படி டம்மி பீஸா மாறிட்டோம்னு மறந்து போச்சா உங்களுக்கு? மறந்து போயிருப்பாரு. ஏமா, நான் ஏற்கனவே டம்மி தாம்மா. அதனால எனக்கு ஒன்றும் இப்ப பெரிய வித்தியாசம் தெரியல. நீ விடு, அவர் வேற ஏதாவது உளறிட்டே இருப்பாரு. அவளை பாரு எப்படி தவிச்சு நின்னுகிட்டு இருக்கான்னு பாரு. அட, என் தங்கச்சி நந்தினி. ஆத்தா. ஹலோ கல்யாணம் அண்ணன், எங்கண்ணே இருக்கீங்க? அதான் நான் அம்மாவோட ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கேன். கல்யாணம் நான் அப்புறம் கூப்பிடுறேன் தாயே. இந்த அம்மா கூப்பிட்டாப்ல. இதான் வந்துட்டோமா அண்ணன். அப்போ கல்யாணம் அண்ணனும் வீட்ல இல்லையா? வேற யாரை கூப்பிடுறது? என்னடா இது, கண்ணுக்கு முன்னாடி சோதனையா என் பிள்ளை இப்படி தவிச்சுக்கு நிக்குது. ஓ, இது வேற. அப்ப நந்தினிய ரோட்ல நிக்க வைக்கணும் முடிவு பண்ணிதே இவங்க கேட்ட பூட்ட சொன்னாங்களா? நந்தினி காலையில் வரைக்கும் அங்கதான் நிப்பா, நம்ம இங்க நிப்போம். அப்ப அவளுக்கு நம்மளுக்கு என்னமா வித்தியாசம்?
இருக்கீங்களா? கேட்டை திறந்து விடுங்களேன். அம்மா, நான் நந்தினி வந்திருக்கேம்மா. கேட்டை திறந்து விடுங்கம்மா. சுரேகா அங்க பாரு, இந்த ரா பிச்சைக்காரங்களா இருக்காங்கல்ல. அம்மா, நான் ரா பிச்சைக்காரன் வந்திருக்கேன், தர்மம் பண்ணுங்க, ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க அப்படிலாம் கேட்பாங்கல்ல. அதே ஸ்லாங்ல அப்படியே கேக்குறா பாரு அவ. அதுல ஒரு சின்ன கரெக்ஷன். ராப்பிச்சக்காரன் இல்ல காரிமா. நல்லா இருக்குமா? யாராவது கேட்டை ஓபன் பண்ணுங்களேன். என்ன சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க? பொறுமையா இருந்தது போதும். என் வேலை போனாலும் பரவாயில்ல, கேட்ட திறந்து விட்டுற வேண்டியதான். மாமா அங்க பாருங்க மாமா, அந்த செக்யூரிட்டி ஓடுற மாமா, கேட் திறக்க போறான் போல எப்படிமா? இருக்கு. மாமா நான் தான் யார் வந்தாலும் திறக்கூடாதுன்னு சொல்லிருக்கேன்ல. வாங்கண்ணே. மாமா போங்க மாமா. ஐயோ, security, கதவு நில்லியா? திறந்துட்டு போறோம். ஐயோ. சீக்கிரமா போங்க, போங்க சீக்கிரம். போங்க சீக்கிரம், யோ ஏமா சீக்கிரம் வாமா. சீக்கிரமா போங்க, நான் யோ வரேன். செக்யூரிட்டி, யோ நில்லியா. ஐயோப்பா, நான் என்ன சொன்னேன், நீ என்ன செஞ்சுட்டு இருக்க? ஈரோட வந்து வச்சுக்கிறேன். யோ 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 எதுக்கு கேட்ட திறந்த? உன்ன ஐயோ, சூர்யா தவிர யார் வந்தாலும் கதவை திறக்க கூடாதுன்னு சொன்னமா இல்லையா? அப்புறம் எதுக்கே திறந்தே நீ? அறிவில்ல உனக்கு? யோ உன்கிட்ட படிச்சு படிச்சு சொல்லிட்டு போனா இல்லையா? நீ நல்லா மண்டை ஆட்டினில, அப்புறம் எதுக்கு கேட்ட திறந்த? குரங்குள்ள போட்டு நல்ல குரங்கு மாதிரி வேலை செஞ்சிருக்கியா நீ? இவ்வளவு கேட்கற வாயை திறக்கிறான பாரு அவன். ஏய், இவ மயங்கி விழுந்தா உனக்கு என்ன, மயங்கி விழாட்டி உனக்கு என்ன? நீ பாட்டுக்கு உன் வேலையை பார்க்க வேண்டியதானே? பாருங்க இந்த ஆளை. கேட்டுக்கிட்டே இருக்கோம், ஆனா நீ வாய் மூடிக்கிட்டே இருக்க. செம்மாட்டி. ஏமா என்ன டைமுக்கு மாப்பிள்ள வந்துட்டான்? நந்தினி, என்னாச்சு? நந்தினி, நந்தினி, ஏய் நந்தினி, நந்தினி என்னாச்சு? நந்தினி, ஏய் என்னாச்சு? நந்தினி, நந்தினி என்னாச்சு? என்னாச்சு உனக்கு? என்னாச்சு நந்தினி? என்னாச்சு? அது தெரியல சூர்யா, திடீர்னு வந்து பார்த்தோம், அவ அப்படியே மயங்கி விழுந்து கிடந்தா. சிங்காரம் அங்கிள்